ஹே गाइस எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. சரி, ஓகே, இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கேஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேஸை பில்டு பண்ண போகிறோம் கேஸ். ஓகேங்களா? ஸோ பேஸ் கட்டி முடிச்சிட்ட பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்னைக்கு ஒரு செகண்ட் பொக்கிமானை இன்னைக்கு நம்ம வந்து பிடிக்கிற மாதிரி இருக்குங்க. ஓகேங்களா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிளானிங் வந்து பொக்கிமான் பேட்டில் வரது தான். ஓகேவா? ஸோ சர்வர் கொஞ்சம் சொதப்பினதுனால இப்போ பிளேயர்ஸ் யாருமே உள்ள இல்லை. ஸோ நம்ம ப்ளே பண்ணும்போது யாராச்சும் உள்ள வந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க கூட நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு பொக்கிமான் பேட்டில் விடுவோம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேம்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இந்த இடத்துல கரெக்டாக பேஸ் கட்டுறதுக்காக ஃபவுண்டேஷன் மட்டும் போட்டேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். டார்ச் இல்லையா? சரி, ஓகே. நான் கொஞ்சம் டார்ச் கலெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆரம்பிப்போம். இந்த இடத்துல உடைக்க தேவையில்ல, இது அப்படியே இருக்கட்டும். நான் வெளியே போயிட்டு கொஞ்சம் மரம்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல நம்ம ஆரம்பிப்போங்க. ஸோ இப்போ நான் பேஸ் கட்டுற இந்த இடம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அழகாக இருக்கும் நைட் டைமில் பார்க்கறதுக்கு. நைட்டு பாருங்க, சும்மா வேற மாதிரி இருக்கும் இந்த மேப்பே. எவ்வளோ டார்ச்? 500 600. ஓகே, இது கொஞ்சம் பெரிய மரம்னால நமக்கு நிறைய டார்ச் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ மறுபடியும் ஃபவுண்டேஷன் ரெடி பண்ணுங்க. ஃபவுண்டேஷன் எவ்வளோ போடுறது? ஐ திங்க் ஒரு 10 போடு, பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் வந்து இதையும் ஒரு 10 போடுவோம். ஏன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் கல், அதுக்கப்புறமேட்டு டார்ச்சு, உட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு வரணுங்க. ஏன்னா மறுபடியும் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு இருக்க முடியாது. ஸோ ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஏதோ ரெட் கலரில் ஓடுது. என்னது இது? பொக்கிமானா? பொக்கிமானா அது? ஏதோ ரெட் கலரில் ஓடுது. ஓ, இவனா? சரி, ஓகே 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 ஓகே, போதும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேஸை பில்டு பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஐவிஸ் சார் அட்டாக் பண்ணுமோ? ஓகே, பிகச்சு. அது பிகச்சு. गाइस, पिकाचू, ஷைனி பிகாச்சு. அடடடடடா, ஷைனி பிகாச்சு இருக்குதே. என்கிட்ட பொக்கிபால் இல்லை. சரி விடுங்க, இருங்க. பொக்கிபால்லாம் செஞ்சுட்டு வந்து இந்த ஷைனி பிகாச்சை நம்ம இன்னைக்கு பிடிக்கிறோம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்மளோட செகண்ட் பொக்கிமான் வந்து பார்த்தீங்கன்னா ஷைனி பிகாச்சு தான். ஓகே, நம்ம பேஸ் பக்கத்திலே இருக்கானா? ஓகே, நல்ல விஷயம் தான். ஆக்சுவலி இந்த ஒரு காரணத்துக்காக தாங்க இந்த இடத்துல நான் பேஸ் கட்டணுன்ட்டு முடிவே எடுத்தேன். எப்படி இருக்கு பாருங்களா, இது சும்மா வேற மாதிரி இருக்குல்ல. ஐ திங்க் லைட்டே போட தேவையில்ல. இதுவே பார்த்தீங்கன்னா நல்லா வெளிச்சமாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான பேஸ் தான் கட்ட போகிறேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு வேணா கொஞ்சம் பிரம்மாண்டமாக கட்டிக்கலாம். இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நம்மகிட்ட ஃபவுண்டேஷன் இருக்கா? இருக்கு. கட்டலாமா வேண்டாமா? கட்டலாமா வேண்டாமா? சரி, இருங்க, இன்னும் கொஞ்சம் பெரிய பேஸே கட்டுவோம். ஓகே, பர்ஃபெக்ட். நினச்சேன் ஃபவுண்டேஷன் பத்தாதுன்னு நினச்சேன். அதே மாதிரி ஃபவுண்டேஷன் பத்தலை. ஸோ இவ்வளோ கட்ட முடியுமா? ஒரு 15 எக்ஸ்ட்ரா போடு. ஓகே, இப்போ இதில் நம்மளால் என்னென்ன செய்ய முடியும்னு பார்ப்போங்க. ஃபஸ்ட்டு 4G எவ்வளோ செய்ய முடியுது? 2 போட்டு விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு வந்து டேபிள் செய்யணும். டேபிள் ஒன்று வேணும். கிரேசி போர்ஷனு, மோட்டார் ஒரு 2. ஓகே, சூப்பர் கேஸ். ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா பற்றி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வால் வைக்கணும். வால் வைக்கிறதுக்கு பதில் நான் என்ன பண்ண போகிறேன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு டோர் ரெடி பண்ணும். டபுள் டோர் போட்டு விடுவோம். சரிங்க, நான் வழி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் கேஸ் வைக்க போகிறேன். ஓகேவா? நான் சுற்றி டபுள் டோர் தான் வைக்க போகிறேன். ஓகே, சூப்பர் கேஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்க்கான ஒரு இது நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த இடத்துல ஸ்டர்ஸை வச்சு இந்த பக்கம் வழியாக மாற்றிடுவோம். இதை இந்த பக்கம் வழியாக மாற்றுறது. ஓகே, இதையே நான் வழியாக மாற்றிக்கிறேன். ஓகே, இதுவே நல்லா தான் இருக்குது. இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டுனா கொஞ்சம் பக்காவாக இருக்கும். ஓகே, வழி நம்மளுக்கு கிடச்சிச்சு கைஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு வச்சுங்களேன், ஃபோர்ஜர் பில்டு பண்ணுவோம். 4G நம்ம எட்டும் அந்த மெட்டலில் பார்த்தீங்கன்னா 2ஆக பிரித்து, ஸோ இதில் கொஞ்சம் போட்டு வச்சுருவோம். இதில் கொஞ்சம் டேபிள் இங்கே உள்ளே வச்சா நல்லா இருக்குமா? வேணாம், எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வச்சு பார்ப்போம். அக்சஸ் பண்ண முடியுதா? ஓகே, அக்சஸ் பண்ண முடியுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இங்கே ஒன்று. ஸோ இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். இடம் கொஞ்சம் அடைக்காமல் இருக்கும். அதுக்காக தாங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் பேஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு வச்சுங்களேன், கிரேசி போர்ஷன். ஸோ இது எங்கே வைக்கிறது? இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஆச்சே. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுக்கலாமா? ஸ்மித்தி கிட்ட வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இதை. ஸோ கைஸ், ஒரு விஷயத்தை மறந்தே போயிட்டேன். என்கிட்ட பார்த்தீங்கன்னா உட்டு இல்லைல்ல. கடவுளே, என்கிட்ட உட்டு. சரி, இந்த உட்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றி போட்டுக்கிறேன். ஸோ இதை இதில் கொஞ்சம் போட்டு விட்டுறேன். சரி, இது ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். நான் வெளியே போயிட்டு இன்னும் கொஞ்சம் உட்டு மட்டும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு வரேங்க. உட்டு தான் எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய தேவைப்படுது. இந்த இடத்துல இப்படி கூட ஒரு வழி இருக்கா வெளியே போகிறதுக்கு?
நைஸு. ஸோ இந்த வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடைச்சி விட்டுறணுங்க, ஓகேவா? ஸோ பொக்கிமான்ஸ் எதுவும் உள்ளே வராது மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சி விட்டுறணும். இல்லைனா பார்த்தீங்கன்னா பேஸ் எல்லாம் வந்து உடைக்குது கைஸ் பொக்கிமான் இதில். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் கட்டியிருந்தோம்ல, ஸோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு மஷ்ரூம் பொக்கிமான் வந்து உடச்சி விட்டுருச்சு. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் நிறைய கல்லுலாம் எடுத்துக்கலாங்க, தேவைப்படும். ஓகே, போதும்னு நினைக்கிறேன். என்கிட்ட ஃபஸ்ட்டு ஹைட் இருக்கா? பெட் ரெடி பண்ணுங்க. ஓகே, 2 பெட்டு போதும். மெயினான விஷயம் பெட்டு நான் ரெடி பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் நான் உட்காந்து பார்த்துட்ருக்கேன். சரி, சீக்கிரமாக போயிட்டு நம்ம பேஸ் கட்டினோம்ல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு ஒன்று வச்சு விட்டுட்டு வந்துடும். மூமெண்ட் ஸ்பீடு மட்டும் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப ஸ்லோவாக ஓடிட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அப்புறம் இவன் தலைமுடி மாட்டணும். இந்த சைடு வர வழியில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சோண்டு ஒப்சிலிடன் அடிச்சுட்டு வந்தேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண வச்சுக்கோங்க, சிஸ்டர் ரெடி பண்ணிட்டு போச்சுடா. பெட்டு போகிறதுக்கு முன்னாடியே நம்மளை வந்து சமாதியம் ஆக்கிடுவானுங்க. அந்த இடத்துல ஸ்பீடு தானே இருக்கு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்பீடு கூட தான் சண்டை போட்டுருக்கு. அந்த மோசமான பொக்கிமான் கேஸ் அது, இந்த கல் மாதிரி இருக்குல்ல, வந்து அடிச்சுன்னா ஒரே அடியில் நம்மளை காலி பண்ணிடுது அது. எங்கடா பேஸ் கட்டி வச்சிருக்கேன்? ஓகே, இந்த இடத்துல இருக்கா பேஸ்? எங்கே கட்டி வச்சிருக்கேன்னு எனக்கே மறந்து போயிடுது அப்பப்போ. ஓகே, இது இந்த சைடு போகிறதுக்கான வழி. பெட்டு இப்படி இருக்கட்டும். 2. ஓகே, 2 பெட்டு போதுங்க. இப்போ பிரச்சனை இல்லை. டெத்தானா கூட பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இருந்தாலும் இதே இடத்துல தான் நம்ம வருவோம். ஓகே, ஸ்மித்தி செய்ய முடியுமா இந்நேரம்? ஓகே, ஸ்மித்தி செய்ய முடியுது. பக்கா ஸ்மித்தி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வேறு என்ன நான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே நம்ம பார்ப்போம். இது என்னது? இது வெண்டிங் மிஷின் ரெடி பண்ணு. போனஸ் டெர்மினல். ஆக்சுவலி இது இப்போதைக்கு வேணாம், நம்ம அதுக்கப்புறம் இதெல்லாம் அப்புறம் நான் செஞ்சு வச்சுக்கிறேன். பொக்கிபால், இந்த பொக்கிபால் வேணாம், நான் வேறு பொக்கிபால் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ எங்கே இது? இன்னொரு பொக்கிபால் இருக்குமே, இதுக்கு என்ன வேணும்? ஓகே, அஸ்லோ பிரேஸ் இருக்குது, ஃப்ளிண்ட் இருக்குது, ஹைடும் மெட்டாலும் வேணுமா? ஹைடு மெட்டாலும் இப்போ நம்மளுக்கு தேவைப்படுது. ஏதாச்சும் ஒரு சின்ன பொக்கிமான் இப்போ நான் வேட்டையாடியே ஆகணும். சரி, ரைட்டு, இருங்க பண்ணுவோம், வேட்டையாடுவோம். ஸ்மித்தி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இதை நான் இங்கே வச்சிடறேன். இல்லை, இந்த கன்று சேர்த்துக்கு என்ன வேணும்? ஓகே, இதுக்கு ஹைடு நிறைய வேணுமா? நார்காட்டிக்கு நிறைய நம்ம ரெடி பண்ணணும். ஓஹோ, சரி, நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வேலை இருக்குது. ஸ்டோரேஜ் ரெடி பண்ணுங்க. ஸ்டோரேஜ் ஒரு 2 ஸ்டோரேஜ் இருக்கட்டும். ஓகே, ஸ்டோரேஜ் இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ஒன்று போட்டு விடுவோம். பர்ஃபெக்ட்டு. அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஒன்று போட்டு விடுவோம். தேவையில்லாத பொருட்கள்லாம் இதுக்குள்ளதுக்கு போட்டுடலாம். நீங்கள் எல்லாமே தேவைப்படுற பொருள் தான். சரி கேஸ், ஸோ நம்ம போயிட்டு இன்னும் கொஞ்சம் பொக்கிமான்ஸ் கொஞ்சம் ஹண்ட் பண்ணிவிட்டு ஹைடு மட்டும் கொஞ்சம் நிறைய எடுத்துகிட்டு வருவோம். ஹைடு நம்மளுக்கு நிறைய தேவைப்படுது. ஸ்பீடாக கில் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் நம்மளுக்கு வேணும். இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி கேஸ். ஸோ ட்ராகனாய்ட்டோட ஃபர்ஸ்ட் ஃபார்மில் ஈஸியாக போட்டு தரலாம். இதெல்லாம் போட்டு தரலாம். ஹைடு கொஞ்சம் நிறைய நம்மளுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். கில் பண்ணுறதுக்கு மனசே வர மாட்டேங்குது, ஆனால் கில் பண்ணி தான் ஆகணும். போட்டேங்கப்போ, நல்ல டேமேஜ்ரா இது. 67 டேமேஜ் பண்ணுது. அடிக்காத, இன்னும் கொஞ்சம் அடி. கொன்றாத. இன்னும் 2-3 அடி அடிக்கணும் கேஸ். இதை செம்மையாக டேமேஜ் பண்ணுறான். அவ்வளோதான், லாஸ்ட் ஒரே அடி. செத்துப்போ. என்னையே அடிக்கிறியா நீனு? ஹைடு கொடு. ஹைடு. எவ்வளோ ஹைடு கிடச்சிது? வெறும் 220 ஹைடு தானா? என்னடா ரொம்ப கம்மியாக கிடச்சிருக்கு. சரி கேஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொக்கிபால் ரெடி பண்ணிக்கலாம். கிரேட் பால் தான் நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ கிரேட் பால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஈஸியாக பிடிச்சிடலாம். நம்ம நார்மலாக இந்த ரெட் கலர் பாலுக்கு பதில். யாராவன் 7000 அப்பா, எல்லாம் ஹெல்த் பயங்கரமாக வச்சிருக்கானுங்க. 2-3 1000க்கே பார்த்தீங்கன்னா செம்மாடி வாங்கிட்டு வந்தேன். சரி, 10 போட்டு பார்ப்போம், செய்ய முடிஞ்சிச்சுன்னா. ஓகே, ஹைடு இப்போ தாண்டா எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு 5 ஃப்ளிண்ட் இல்லையா? என்னடா இது, ஒன்று இருந்தால் ஒன்று இருக்க மாட்டேங்குது நம்மளுக்கு. அடிச்சு ஃப்ளிண்ட் எடு. ஒரு 5. ஸோ இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். நார்காட்டிக் ரெடி பண்ணதுக்கு எனக்கு இதற்குள்ளே போடு. ஸோ 8 தான் ரெடி பண்ண முடியுமா? ஐ திங்க் இதில் நான் ஏன் செய்யணும், இதில் செய்யலாம். ஓகே, இது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். ஸ்பார்க் போடுறதுக்கு இதுக்குள்ளே வச்சிடலாம். மீட்டு கெட்டு போகாமல் இருக்கும். ஓகே, ஸோ பக்கா எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். இப்போது வுட்டு எவ்வளோ நேரத்துக்கு கன்சியூம் ஆகும்னு தெரியலையா? வுட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எனக்கு வுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய கலெக்ட் பண்ணுற மாதிரி வேணும். பென்ஷிப்பை பிடிச்சுன்னு வச்சுக்கலாம். பென்ஷிப் கொஞ்சம் நல்லா வுட்டு கலெக்ட் பண்ணுவான். இன்னைக்கு தேடும் போது பென்ஷிப் கிடச்சுன்னு வச்சுக்கலாம், பென்ஷிப்பை பிடிப்போம். அதுக்கு முன்னாடி பீக்கச்சு மறந்துட்டேன் பாருங்க. நான் பீக்கச்சு போய் பிடிக்கணும் இப்போ நான். ஓகே, ஸோ இந்த 8 நார்கட்டிக் ஏராவை மறுபடியும் நார்கட்டிக் ஏராவை மாற்றிடணும். 14 செய்ய முடியுமா? ஓகே, நல்ல விஷயந்தான். ஸ்மித்தி வச்சு ஃபஸ்ட்டு என்ன ஹேர் ஸ்டைலில் மாற்றணுங்க. ஓகே, நல்ல ஒரு ஹேர் ஸ்டைல் வைக்கணும். நல்ல ஹேர் ஸ்டைல் இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.
ஸோ எல்லாமே ரெடி ஆயிடுச்சா? இப்போ காட்டுவாசி மாதிரி முடி வளர்ந்தாலும் இதுக்கப்புறம் விளையாடுறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். சரி கேஸ், ஸோ அவங்க போயிட்டு பிக்கச்சு இப்போ பிடிக்கலாம். இங்கே தான் நான் பார்த்தேன், இந்த சைடில் தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த சைடு தான் கேஸ் இங்கே பார்த்தேன். இந்த சைடில் இங்கே தானே பார்த்தேன். இந்த சைடில் ஐவி சார் இங்கே தான் இருக்கு. அப்போ பிக்கச்சு இங்கே தானே இருக்கணும். பிக்கச்சு அதுக்குள்ளே எங்கடா போச்சு? எவனா கொண்டு போட்டானா? இல்லையே, அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. இங்கே தான் கேஸ் எங்கேயா சுற்றிக்கிட்டு இருக்கும். அது இருங்க, நம்ம பேஸையே சுற்றி பார்ப்போம். எங்கேயாச்சும் பிக்கச்சு. எனக்கு தெரிஞ்சு இவன் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்குது. இவன் கொன்னாலும் கொண்டிருப்பான். இவன் சரியான தக்குரி. அவன் இங்க ஃபுல்லா இவனுக்கு தான் இருக்கானுங்க. சரி கேஸ், நான் இப்ப இருங்க வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சோண்டு தண்ணி குடிக்கிறேன். தண்ணி இல்லாம இவன் ரொம்ப கத்திக்கிட்டு இருக்கான். ஃபர்ஸ்டே அவனை என்ன பண்ணிருக்கணும், பிக்கச்சு நான் நாக் பண்ணிட்டு வந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். இப்போ போயிட்டு நான் எங்க போயிட்டு பிக்கச்சு கண்டுபிடிப்பேனே தெரியலையே. சரி இருங்க, போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் நம்ம பேஸையே வந்து சர்க்கிள் அடிச்சுக்கிட்டே இருப்போம். கண்டிப்பா நம்ம பேஸுக்குள்ள எங்கேயாச்சும் பிக்கச்சு இருக்கும். பேஸ பக்கத்துல இல்ல பேஸை சுத்தி எங்க வேணா இருக்குது, வாய்ப்பு இருக்குது. சீக்கிரம்டா, ஓடுறா. மைக் அடிச்சு விழுந்துட போறான். லைட்டா டாப்பர் அங்கங்க எட்டி பார்க்க ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே, ஆசை தீர தண்ணி குடிச்சுக்கடா. தண்ணிக்குள்ள பெருசா எதுவும் இல்லை. சரி ஓகே, மறுபடியும் வாங்க பிக்கச்சு போய் தேட ஆரம்பிக்கலாம். எஸ்பிஎன் தானே இது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பொக்கிமான் தான். ஆனால் இப்போதைக்கு எனக்கு பிக்கச்சு தான் வேணும். அடங்க, எங்கெங்கேயோ சுத்தனவே வீணா போனவன் நம்ம அங்க பாருங்க எங்க இருக்கான்ட்டு. அவனா வந்து நம்ம பேஸுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. சரி ரைட் விடுங்க. நம்மளுக்கு இன்னைக்கு பிகச்சு, அதுவும் பார்த்தீங்கன்னா ஷைனி பிகச்சு. ஆனால் இந்த மோடை பொறுத்த வரைக்கும் ஷைனிக்கும் நார்மலுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஓகே, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கு டோப்பர் வந்து 2300 இருக்கு. ஆனால் ஹெல்த் ரொம்ப கம்மி. ஆனால் அடிச்சு தான் இவனை பிடிக்கணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இருங்க. ஏய் ஓடாத, ஓடாத. ஐயோ, ஓடுதே. ஏய் ஓடாத. அவ்வளோதான். ஓடுறியா நீனே? பாவமா மூஞ்சி வச்சிருக்குது கேஸ். மூஞ்சிலே விடுவோம் வா. அம்போ உனக்கு இந்த வாங்கு. ரொம்ப பொறுமையா ஏறுதே. சீக்கிரம். டோப்பு ரொம்ப பொறுமையா ஏறுது கேஸ். விட மாட்டேன்டா பிக்கச்சு உன்னை. ஓ, அம்பூட்டே பிடிக்கிறேன். 12 இன்னும் கொஞ்சம் தான். இன்னும் 1000 தான். முடிஞ்சிரு. ஐயோ, யாரோ மிஸ் ஆகுது. எங்கடா ஓடுற டேய்? அவள் தாங்க மறுபடியும் மாட்டிக்கினா. புதருக்குள்ள ஓடி போய் தப்பிச்சு பார்க்குறேன். நீனு உடவுனா நான் உன்னை. ஓகே, எனக்கு தெரிஞ்சு எப்படியும் மாட்டிக்கும் தான் நினைக்கிறேன் கேஸ். பார்க்கலாம். போச்சு, இன்னும் 3 தான் கேஸ் இருக்கு. யாரோ இது வேற பக்கு பிடிச்ச யாராவா இருக்குது. ரொம்ப பொறுமையா லீர் அவுட் பண்றான். இதுக்கப்புறம் கையால குத்தி தான் பிடிக்கணுமோ? லாஸ்ட் யாரோ அடிச்சிட்டேன். டோப்பர் ஏறிடுச்சு கேஸ். 8 பெரிய சுவிட்சா போதுமா இவனுக்கு? தண்டர் ஸ்டோன் வச்சனா? தண்டர் ஸ்டோன் 150 வேணுமா இவனுக்கு? தண்டர் ஸ்டோன் எசன்ஸ் வச்சனா இவனை வந்து நான் ரைச்சிவா மாத்திடலாம். சரி பார்ப்போம் கைஸ். ஓகே, டைம் ஆகுது கைஸ். ரொம்ப பொறுமையா டைம் ஆகுது. ஒய் சீடு 2 வேணுமா? பிளானட் ஒய் சீடு இந்த இடத்துல கிடைக்காதே. பிளானட் ஒயிட் சீடுனா இன்னொரு இடத்துக்கு போனால் எனக்கு பிளானட் ஒயிட் சீடு கிடைக்கும். ஆனால் அது ரொம்ப டைம் எடுக்கும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. பரவாயில்ல கேஸ், அந்த பிக்கச்சு கொஞ்சம் வேகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு எடுத்துக்குது. 8 இது மேஜோ பெரிஸ் தானே, அதனால கொஞ்சம் வேகமாக இது பண்ணிக்கிறான்னு நினைக்கிறேன். 75% வந்துருச்சு. ஓகே, ஸோ நம்மளோட பிக்கச்சு பிடிச்சாச்சு. எஸ், பொக்கிபால தூக்கி போடு இவன் மேலே. ஓகேடா பிக்கச்சு, உள்ளே வந்துரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷைனி பிக்கச்சு பிடிச்சிட்டேன் கைஸ். ஸோ வேற லெவலு. போடு, ஒரு ஷைனி பிக்கச்சு பிடிச்சாச்சு. டான்ஸை போடு. சூப்பர் கைஸ். 544 லெவலில் வந்திருக்கான். வேற லெவலு. ஓ, இப்படி தான் எடுத்துக்க முடியுமா? ஷோல்டரில் வச்சுக்க முடியாது உன்ன? ரிட்டர்ன் டு பொக்கிபால் எவல்யூஷன். உனக்கு ஷோல்டரில் வச்சுக்கன்னா அதுக்கு தனியாக ஒரு போர்ஷன் ஒன்று செய்யணும். சரி ஓகே, நான் அப்படி செஞ்சு உன்னை தூக்கி ஷோல்டரில் வச்சுக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷோல்டரில் வச்சுக்கிறதுக்கே உனக்கு ஒன்று இருக்குது. சரி கேஸ், ஸோ இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் பொக்கிமான் பிக்கச்சு. ஸோ இப்போ நம்ம அகெயின் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு வச்சுக்கலாம். நார்கோட்டை யாராவது செய்யணும் கைஸ். 17 ரெடி ஆகுதா? ஓகே, 17 ஒரு நல்ல இது தான். இதெல்லாம் தூக்கி இதுக்குள்ளே போடு. க்ரீன் ஹவுஸ் ஒன்று பில்டு பண்ணி வச்சுக்கணும் கைஸ். நெக்ஸ்ட்டு
ஸோ க்ரீன் ஹவுஸை பில்டு பண்ணணும் வச்சுக்கலாம், நார்காட்டிக் அந்த இது நம்ம நிறைய ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பொக்கிட் டெர்மினல் கூட நம்மளால் இப்போதைக்கு செய்ய முடியும் தான் நினைக்கிறேன். ஓகே, பொக்கிட் டெர்மினல். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட கிரெடிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த கிரெடிட்ஸை யூஸ் பண்ணி நம்ம பொக்கிமானை வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இருக்குது பாருங்க, இதில் எக்கச்சக்கமான பொக்கிமான்ஸ் இருக்குது. ஸோ இந்த கிரெடிட்ஸு கொடுத்து இதில் நம்ம வந்து பொக்கிமானை வாங்கிக்கலாம். ஸோ இதில் ஒரு சில பொக்கிமான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான் ஆகாது. அப்படிப்பட்ட ஸ்பான் ஆகாத ஒரு சில பொக்கிமானை நம்ம இதில் வாங்கிக்கலாம். மியூட்டுக்கு எவ்வளோ கேட்குது? மியூட்டுக்குலாம் 2000 கேட்குதா? சரி, ஓகே, இல்லை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் கைஸ். இப்போ இது ரெடி பண்ணுறதுக்கு வழி தான் கைஸ் நம்ம பார்க்கணும். இந்த கன் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சும்மா கடன்னு பொக்கிமான்ஸ் எல்லாம் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். 4 நிமிஷம் ஆகுமா? இது அப்படியே பார்த்தீங்கன்னா மிட் ஸ்பெல்ல இது ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஆயில் கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் பொக்கிமான் நம்ம வந்து ரெடி பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட்டு இதில் வந்து அந்த கன் செய்யறதுக்கு என்ன வேணும், எதை பண்ணுறதுன்னே தெரியல. எப்படியும் பார்த்தீங்கன்னா இது எனக்கு தேவைப்படுது. சரி வேணா விடுங்க, கன் பவுடர்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ண தேவையில்ல. சரி, ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட செகண்ட் பொக்கிமானை பிடிக்க கிளம்பலாம். சரியா? நம்மளோட செகண்ட் பொக்கிமான் இன்னைக்கு என்னவா இருக்கும் தெரில, பார்ப்போம் இருங்க. இவனை பிடிக்கலாம். நீடோ கிங் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கான். பட் ஆனால் அவனோட டோப்பர் நான் ஒரு முட்டாள் கேஸ். நான் நார்காட்டிக் ரெடி பண்ணனேன். நான் நார்காட்டிக்காக தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அதை விட்டு நான் கிடுக்கிட்டுன்னு ஓடிக்கிட்டு இருக்கேன். சூப்பர், 17 ரெடி ஆயிடுச்சு. 14 தான் ரெடி பண்ண முடியுமா? ஓகே, என்கிட்ட இது இல்லைல்ல, அதுவும் சரிதான். சரி கேஸ், வாங்க போகலாம். என்னோட போ வேற டேமேஜாக இருக்குது. சரி பண்ணிட்டு போயிடலாமா? சரி வேணா விடுங்க, அது ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கும். எப்படியும் பார்த்தீங்கன்னா நான் நாக் பண்ணி தான் நிறைய பிடிப்பேன். ஸோ அதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் சார்மெண்டரை ரெடி பண்ணுங்க. சார்மெண்டரை பிடிச்சே நம்ம வந்து அதை சாரா எவால்வ் பண்ணணும். மியூ2எக்ஸ் சூப்பர். ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிடிக்கக்கூடாது, அவ்வளோதான். டார்க் ரை இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பொக்கிமான் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா பேட்டிலுக்கு வேஸ்ட்டு கேஸ் இவன். அதாவது இந்த மோடில் வேஸ்ட்டு, பட் கார்ட்டூனில் சூப்பராக இருப்பான். லீஃபியான் சுற்றுது. பிச்சியாட் கூட பிடிக்கலாம்னு நினைக்கிறேன். பிச்சியாட்டை பிடிச்சி நம்ம எவால்வ் பண்ண முடியும். ஆனால் இந்த பிச்சியாட் பறக்குதா இல்லை வந்து மிதக்குதா? ஐ திங்க் மிதக்குது கேஸ், பக்குன்னு நினைக்கிறேன் அது. பக்கு தான். ஆனால் இப்படியே தான் போயிட்டு இருக்குது. ரெக்கை அடிச்சு பறக்கிற மாதிரி இல்லை அது. ஆனால் அதை பிடிச்சான்னு வச்சுக்கலாம், நம்மளால எவால்வ் பண்ண முடியும். ஓகே, சாரோசார் எக்ஸ் வேரியன்ட்டு 20,000 டோப்பரு வேலைக்கு ஆகுது. ஜிராஃபிக்கு லெவல் அதிகமாக இருக்குது, பட் ஆனால் வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். சரி, இவனை கில் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண வச்சுக்கலாம், ஹைட் எடுத்துக்கலாம். பிகச்சு உன் பவரை காட்டு, போ அவனை அட்டாக் பண்ணு. கரண்ட்ல கூடுறாங்க பிகச்சு. அவனும் எலக்ட்ரிக் டைப்பு, இவனும் எலக்ட்ரிக் டைப்பு. போடு, அடிச்சு நொறுக்கு அவனை. வேற ஏதாவது அட்டாக் போடுறான், வாழாலே அடிக்காரா? போடு, முடிச்சு விட்டான். ஓகே கைஸ், நம்ம பிக்கச்சு சும்மா வேற லெவல் கைஸ். உள்ளவா நீ ஏதோ நம்மளுக்கு ஹைட் எடுத்து கொடுத்தானே, அதே நல்ல விஷயம். கீழே வேற ஏதாச்சும் இருக்கா? இந்த மஷ்ரூம் மண்டையம் ரொம்ப மோசமான இருக்காங்க சிவன். இவனை விட்டா நம்ம பிக்காச்சோ ஈஸியாக கொண்டுடுவான். இது ஆக்சுவலி இது டிராகனெட்டா மாறாதுன்னு நினைக்கிறேன். இதுவும் இது மாறாது. இதோட இன்னொரு வேரியன்ட் இருக்கும், அது ஒன்றா டிராகனெட்டா மாறும். ஆக்சுவலி மோடில் சொல்கிறேன். தண்ணிக்குள்ளே எவனும் தத்தளிச்சிட்டு இருக்கானே, யார் இவன்? விசிறியானா? விசிறி என்ன இந்த தண்ணிக்குள்ளே நிறைய ஸ்பான் ஆயிருக்கு. இவனை பிடிக்கலாமா வேண்டாமா? ஐ திங்க் இப்போதைக்கு வேணாம், நான் அப்புறம் பிடிச்சிக்கிறேன். நான் செலக்டிவாக ஒரு சில பொக்கிமான்ஸை நான் தேடிக்கிட்டு இருக்கேன் கைஸ். இது பிடிக்கலாம், பட் ஆனால் இதை எவால்வ் பண்ண முடியாது. ஈவி, ஓகே, ஐ திங்க் இந்த ஈவியை பிடிச்சா என்னால் எவால்வ் பண்ண முடியும். இந்த காச்சாம்மா இப்போ நான் இந்த இடத்த விட்டு துரத்தணுமே. டேய் காச்சாம், டேய் இங்கே வாடா, டேய் என்னை துரத்துறா டேய். ஏய், இவனை நீ அட்டாக் பண்ணிட்டு இருக்க அடங்கோ. திடுதிப்புன்னு நம்மள அட்டாக் பண்ண வந்துட்டான். யார் இது? இவங்க. ஐயோ, திட்டு பையன், புது வகையான திட்டு பையன். நம்ம கிட்ட இந்த லூட்டை தீன் போயிடுவாங்க சிவன். ஐயோ, வரான். இந்த இடத்த விட்டு ஓடிடு. எப்பவுமே கும்பலா வருவானுங்கன்னா இந்த வாட்டி தனியா சுத்துறான். கும்பலா துரத்துவானுங்க அவனுங்க. கடுப்பா இருக்கும். வந்து லூட்டு தூக்கின்னு ஓடுவானுங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மெயினா பொக்கிபால்லாம் தூக்கின்னு ஓடுவானுங்க அவனுங்க. ஓகே, காணாம போயிட்டாங்க. இருங்க, நம்ம இந்த ஈவியை பிடிக்க ட்ரை பண்ணுவோம். ஐ திங்க் இந்த ஈவி லோ லெவல் தான், பட் ஆனால் எவால்வ் பண்ணால் இது கொஞ்சம் பங்கமாக போயிடும். டேய் காச்சம், டேய் அடிக்காதரா டேய். செம்மையாக டேமேஜ் பண்ணி விட்டான்.
ஓகே விடுங்க, அந்த ஈவி ஓடிட்டு போகுது. நம்மளுக்கு அந்த ஈவி தான் முக்கியம், அந்த காச்சாம்பு இப்போதைக்கு முக்கியம் கிடையாது. ஒரு லெவலுக்கு வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சாப்பை வந்து பிடிக்க வரும். ஈவி ஓடுற போது ஈவி நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஓடாத ஈவி, ஓடாத ஓடாத ஓடாத. டேய் இவன் வேற ஒரு வந்து அடிக்க பண்ணுங்க. இன்னும் ஒரு அடி வாங்கினா செத்துருவோங்க. இவங்ககிட்ட மாட்டி விட்டு ஓடிடலாமா? ஐயோ தண்ணி வேற இல்லை கைஸ். தண்ணி தண்ணி நீ வேற கூப்பாடு போடுறானே. அடிச்சு அடியில் தண்ணி தாக்கம் எடுத்துக்கிச்சு உனக்கு. இருங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு. ஓகே ஆன்சாப்பா நான் மறந்துட்டான்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே இப்போ நான் இந்த ஈவியை பிடிக்கணும் கைஸ். அதுக்கப்புறமேட்டு போய் நம்ம தண்ணி குடிச்சிக்கலாம். ஈவி ஓடாத ஓடாத ஓடாத. முடிஞ்சு போச்சு. 4 மேஜோ பெரிஸ் இருந்தால் போதுமா உனக்கு? மேஜோ பெரிஸே கைவசம் இல்லையே. இதை இருங்க பக்கத்தில் இருந்து எடுத்துக்கிறேன். ஓகே கிடச்சிடுச்சு. ரொம்ப குட்டியாக இருக்கு சிவி. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கொஞ்சம் எவால்வ் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிடும். அவனை கொண்டானா? இல்லை கொள்ளலை. இவன் கூட சண்டை போட்டிருக்கான். என்னதான் அடித்தா அவன் மேலே அடியே படலை அவனுக்கு. லோ லெவலில் தான் கிடைக்கிறான், ஆனால் ரொம்ப லோ லெவல் கிடையாது. ஓகே ஈவி இல்லவா, வெளியே ஓடியா. சூப்பர். இந்த ஈவியை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. ஓ கருமுண்டா. அப்ப இந்த ஈவியை எவால்வ் பண்ண முடியாதா என்னால? ஓகே எவால்வ் பண்ண முடியலண்ணா தூக்கி ஷோல்டர்ல வச்சுக்கிட்டேன். நல்லா இருக்கு. போயிட்டு தண்ணியை குடிப்போங்க. தண்ணி இல்லை எனக்கு. ஸோ இன்னும் ஒரே ஒரு பொக்கிமான நம்ம இன்னைக்கு பிடிக்கிறேங்க. அதை மட்டும் பிடிச்சிட்டு இன்னைக்கு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே ஸோ தண்ணி இல்லாமல் மறுபடியும் கூப்பாடு போட்டுட்டு இருக்கான். தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு கேட்டுட்டு இருக்கான். மெகா வேணும் சாரா. நைஸு. பீட்ரில் இருக்கு. பீட்ரில் மேக்ஸ் லெவல்னு போட்டிருக்கு. ஆனால் ஹெல்த் ரொம்ப கம்மி. ஆனால் டோப்பர் அதிகம். அங்கே போனால் அந்த இவன் கூட சண்டை போடுற மாதிரி வரும். அவங்க கூட சண்டை போட்டால் கொஞ்சம் கடுப்பான வேலை இது. என்ன பண்ணுறது? அவனுக்கு எவ்வளோ ஹெல்த் இருக்கு? 6000 தான் இருக்கு. வேற ஏதாச்சும் பொக்கிமான்ஸ் பவர்ஃபுல்லாக பிடிச்சோன்னு வச்சுக்கலாம். அவங்க கூட போய் நம்ம சண்டை போடுவோம். கான்சாம்பு கவுன் போன்ட்டெல்லாம் எனக்கு நார்மலாகவே பிடிக்காத ஒரு பொக்கிமான்னா அவனாக தான் இருக்கான். கான்சாப் இந்த இடத்துல ரொம்ப சுற்றிட்டு இருக்கு. கான்சாப்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் கிடச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். செஸ்பின் பிடிச்சா எவால்வ் பண்ண முடியுமான்னு தெரியலையே. செஸ்பின் வேணாம், நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். பார்த்துட்டேன் கிஸ். சார்மாண்டர் பார்த்துட்டேன். ஓ அந்த இடத்துல மியூட்டு எக்ஸா. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை கிஸ். உனக்கு எவ்வளோ டோப்பரு? முடிச்சிடலாம். வா அடி வாங்கு. என்கிட்ட இன்னும் 5 தான் இருக்குது. அந்த 5க்குள்ளே பார்த்தீங்கன்னா நீ மயங்கிடுற. இல்லைனா பார்த்தீங்கன்னா சொம்மட்டி வாங்குவ. ஏ ஓடாதரா. இந்த கடைசி அடி வாங்கிக்கோ. ஏய் ஐயோ 63 பெரிஸ் அப்படியோடா நீனே. சரி அதனால் நான் உன்னை என்ன பண்ணுறேன்னா அடின்னு அடித்து உன்னை நான் வந்து ஹெச்பியை குறைப்பேனா. அதுக்கப்புறம் நீ பொக்கிபாலில் மாட்டிப்பியான். இன்னொரு அடி அடிச்சா செத்து போயிடுவான். தூக்கி பொக்கிபாலில் போட்டுருவோம். மாட்டிக்கிச்சு கேஸ். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம சார்மெண்டரையும் பிடிச்சாச்சு. இந்த சார்மெண்டரை தான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா சாரா எவால்வ் பண்ண போகிறோம் கேஸ். கொஞ்சம் கொஞ்சமாக இவனை வந்து பார்த்தீங்கன்னா லெவலப் பண்ணிக்கிட்டே போனால் இவன் வந்து எவல்யூஷன் போயிடுவான். ஏன் வாயிலேருந்து நெருப்பு துப்ப மாட்டேங்கிறான்? வாயிலேருந்து நெருப்பு துப்புவானே. கிட்ட இருக்கும் போது தான் துப்பணும். சரி ரைட் ஓகே விடுங்க பார்த்துக்கலாம். ஸோ நம்ம அகெயின் நம்ம வந்து பேஸ்க்குள்ளே போயிடலாங்க. நம்ம பேஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மியூட்டு சுற்றிட்டு இருக்கு. இப்போதைக்கு நம்ம சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பிடிக்கக்கூடாது. ஒரு 2-3 டோர்னமெண்ட்டுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெஜெண்டரி பிடிக்க ஆரம்பிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஃபைனல் டோர்னமெண்ட்டில் மட்டும்தான் லெஜெண்டரி யூஸ் பண்ணுற மாதிரி வரும். அது வரைக்கும் கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து லெஜெண்டரி யூஸ் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் நம்ம எப்போ பாரு லெஜெண்டரியாக தான் பிடிப்போம். நார்மல் பொக்கிமான் பக்கமே வரமாட்டோம்.
ஸோ அதுக்காக தான் இவ்வளோ பொக்கிமான உள்ளே இறக்கியிருக்கோம்ல. சார்மண்டர் நீ வெளிவா. அடுத்தது பிகச்சு நீயும் வெளிவா, அதுவும் ஷைனி பிகச்சு. ஓகே கேஸ், ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பிகச்சு, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்மண்டர், அப்புறம் ஒரு ஈவியை பிடிச்சிருக்கோம். ஐ திங்க் இந்த ஈவியை நம்மளால் எவால்வ் பண்ண முடியுமான்னு தான் எனக்கு தெரியல. ஸோ அதை நான் செக் பண்ணி பார்க்கணும் கைஸ். ஏன்னா கண்டிப்பாக இப்போ எவால்வ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இதுக்குள்ளே இது மாதிரி காட்டும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்தா எவால்வ் ஆகும். ஸோ ஈவியும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேட்டகரி தான். பட் ஏன் ஈவிக்கு எனக்கு காட்டலன்னு தெரியல. ஒருவேளை நம்ம இந்த ஸ்டோன் கிடச்சிச்சுன்னு வச்சுங்களேன், இந்த ஸ்டோனை நம்ம என்ன பண்ணோம் உள்ளே வச்சு எவால்வ் பண்ணால் ஈவி எவால்வ் ஆகும் தான் நினைக்கிறேன். நான் அதை செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, அப்புறம் சார்மண்டர் இருக்குது. சார்மண்டரை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பி ஏற்ற அது வந்து பார்த்தீங்கன்னா சார்மில்லியன், அப்புறம் சாராசாரா மாறும். அதுக்கப்புறம் மெகாவல்யூஷன் ஸ்டோன் கிடச்சி வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து மெகாவல்யூஷன் பண்ணுறோம் கேஸ், ஓகேவா? ஸோ எவ்வளோ வேலைகள் இருக்குது, இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறோம். ஓகே, ஐயோ வாட்டர் ட்ரில் அட்டாக் பண்ணுமோ பண்ணாதுன்னு நினைக்கிறேன். சரி கேஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட்டை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கேஸ்.